அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். உங்கள் ராசிக்கு ஆயுள் ஸ்தானாதிபதியும் பித்ரு ஸ்தானாதிபதியுமான ஸ்ரீ சனி பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு ருணர் ரோகஸ்தானமும் 6ஆம் இடமுமான விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்து பல நல்ல பலன்களையே சாதகமான பலன்களையே செய்து வந்தார்னு சொல்லலாம். இதுவரைக்கும் 6ஆம் இடத்துல சாதகச்சனியாக இருந்த சனி பகவான் இப்போது தனது 6ஆம் இடத்து சஞ்சாரத்தை முடித்து கொண்டு 7ஆம் இடத்தில் கண்டச்சனியாக சஞ்சரிக்கப் போகிறார். சரி, இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமானு பார்த்தா இந்த சனி சஞ்சாரம் உங்களுக்கு ஏணிப்படியாக இல்லாமல் எச்சரிக்கைப்படியாகத்தான் இருக்க போகிறது. இவ்வளவு நாளாக அற்புதமான 6ஆம் இடத்திலிருந்து பல நல்ல பலன்களை செய்து வந்த சனி பகவான் இப்போது 7ஆம் இடத்துல கலஸ்தரஸ்தானத்தில் தனுசு ராசியில் சஞ்சரித்து கண்டச்சனியாக செயல்பட போகிறார். 7ஆம் இடத்துல கண்டச்சனின்னு சொல்லுவாங்க. கண்டசனி காலத்தில் முன்னேற்றம் பாதிப்படையும். அதே சமயம் சர்ன்னு கீழே வந்துடுவீங்களானா அதுவும் இல்லை. ஏன்னா ஸ்ரீ சனி பகவான் உங்களுக்கு நல்லதையே செய்யக்கூடியவர். அதனால் கவலைப்பட வேண்டாம். இது வரைக்கும் வெற்றி படிக்கட்டில் நடந்துட்டு இருந்த நீங்கள் கொஞ்சம் நிதானமாக தான் போயாகணும். எந்த விஷயத்திலையும் நல்லா யோசித்து செயல்படுங்க. தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறதா நல்லது. இந்த 7ஆம் இட சனி என்னதான் செய்வார்னு முதல் கட்டமாக சுறுசுறுப்பாக இருந்த உங்களை முடக்கி வைப்பார். எதையுமே திட்டமிட்டு செய்து வந்த நீங்கள் இனிமேல் ஏனோ தானோன்னு எதையோ செஞ்சு மாட்டிக்குவீங்க. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. இது வரைக்கும் சரியாக கணக்கு போட்டு செயல்பட்ட நீங்கள் இனிமேல் போடுற கணக்கெல்லாம் தப்பாக போடுவீங்க. பணப்புழக்கம் கம்மியாயிடும். அடுத்தவர்களுக்கு கடன் கொடுத்தா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக திரும்பி வரதான் தான் சொல்லணும். எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தாலும் நீங்கள் மட்டும் ஏதோ குறை இருப்பது போலவே ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் மனசுக்கு பிடிக்காத விஷயங்கள் அப்பப்போ நடந்து டென்ஷன் பண்ணும். இதுக்கு மேலே உடல் நலத்தில் கண்டிப்பாக கவனம் இருக்கணும். செத்த பாம்பவே திரும்ப அடித்தாங்கிற மாதிரி எப்போவோ நடந்த விஷயத்துக்கு இப்போ கவலைப்பட்டுருப்பீங்க. இனி 7ஆம் இடத்து சனி உங்களுக்கு மாறி மாறி பிரச்சனைகளை கொடுக்கும்னு சொல்லலாம். எப்பவும் எச்சரிக்கையாக இருங்க. சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியில் பதிவதால் உங்கள் அந்தஸ்துக்கு பாதிப்பு வரலாம். நட்பு வட்டத்திலும் சங்கடங்கள் உண்டாகும். அதே போல் சனி பகவானின் 10ஆம் பார்வை உங்கள் சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் பதிவதால் நேற்று வரை இருந்த நிம்மதி இருக்காது. அலைச்சல் அதிகரிக்கும். வாகனங்களில் செல்லும்போது இழப்பு வராமல் பார்த்துக்கங்க. சிலருக்கு பூமி மற்றும் வாகனத்தை விற்க வேண்டிய நிலை வரும். மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த முடியாத நிலை ஏற்படும். இவை எல்லாமே 7ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பொதுவான பலன்தான். ஆனால் இந்த முறை சனி மாற்றம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் வந்துடுது. கெடுப்பலன்களை அளவுக்கு அதிகமாக தர முடியாத நிலையில் தான் சனி இருக்கார். 30 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த மாதிரி சனி நிகழ்வு வரும். எனவே இந்த கண்டச்சனி உங்களுக்கு பெரிய அளவில் நன்மை செய்யாவிட்டாலும் பெரிய கெடுதலையும் செய்ய மாட்டான்னு தான் சொல்லணும். ஆக மொத்தம் இந்த சனி சஞ்சாரம் சாதகமாக இல்லைனாலும் பாதகமாக இருக்க மாட்டார். மிருகசீரிஷம் நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் தந்துட போகிறதில்ல. அதே சமயம் எப்பவும் போல் நார்மலாக போயிட்டுருப்பீங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பயிற்சி கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கும். உங்களை வீழ்த்து நினச்சவங்க காணாமல் போயிடுவாங்க. புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி பல வழிகளிலும் உங்களுக்கு ஏமாற்றங்களைத்தான் தருவார். தொழில் வியாபாரம் சீராக நடைபெற முழு கவனத்தோடு செயல்படுங்க. பரிகாரம்: சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வணங்கி வழிபடுங்க. பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வழங்கி கோமாதாவின் ஆசியை பெறுங்க. சங்கடங்கள் தீர்க்கும். நன்றி.